என் பிள்ளைதான் சென்னை வீட்டு பிள்ளை வச்ச மாதிரி சனி போட்டு வருது பாஞ்சு வீட்டுல மூன்று ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒரு திமர் இருந்தா பிள்ளைய காப்பாற்ற சரி சரி கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் மென்டல் மா கொஞ்சம் அமைதியா இருக்கும் நீ பேச தான் அடிப்பா மென்டல் மாதிரி கம்மி சரி 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 வராதப்பா போயிடுறா வராதுடா அம்மாவை என் கூட அனுப்பிடுங்கப்பா அம்மாவை என் கூட அனுப்பிடுங்கப்பா நான் எங்காவது கல்லு மண்ணு சம்பந்தாவது எங்க அம்மாவை காப்பாத்திக்கிறப்பா சொல்வதை கேளுங்கப்பா உங்க காலில் விழுந்து கேட்கிறப்பா அப்பா அனுப்பிடுங்கப்பா அப்பாவா அப்பாவானா அம்மா வேணா கல்லு மண்ணு சுமந்தாச்சும் ஆத்தால காப்பாத்துறன்ற அப்ப கூட அப்பா நீங்க கேட்ட வழி நான் நரபலிக்கு வர்றேன் என்னை வட்டி பலி கொடுத்து அன்னை அவர்ல பெருனு ஒரு வார்த்தை சொன்னியா ஆத்தாளுக்கு ஏத்த புள்ள அப்பனுக்கு ஏத்த மாதிரி புள்ள இல்ல என் வீட்டு புள்ளி நான் அடிக்கிறேன் ஊரா கூட சாப்பாடு வருவேன்னா ஐயோ அப்பா நாடி அப்படியே கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஒரு நாட்டு வந்து பெற்றெடுத்து தாமரத்து பெற்ற என் பிள்ளையே நான் வெட்ட போறேன் கொடி கொடி உள்ள பொறக்கத்து அப்பனுக்கு ஆத்தாளுக்கு உதவியா இருக்கணும் அத்தனை நல்ல கொடுக்கு புள்ள சொல்லு உலகத்துல நான் என்ன ஏன் கேட்டேன் அப்பனுக்காக பலிக்கு வாடான்னு உள்ள வந்தாயின்னா ஏன் செத்துதான் தொலைக்கட்டுமே என்ன பண்ண போகுது அடிக்க மாட்டாரு இதெல்லாம் காரணம் யாரு பெற்றால் படரிரவாய் விழித்திருந்து வளர்த்தால்
எனக்கு பசி எடுத்தால் கூட தன் பசி அடக்கிக் கொண்டு தன் பிள்ளை பசி தீர்ந்தால் போதும், தன் பிள்ளை வாழ்ந்தால் போதும். அப்படிப்பட்ட பெருமையை தேடி அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க. அத்தான் நான் எல்லாம் பட்டினியா ஒரு நாழிகை நம்பதி பொறுக்க மாட்டேன். ஏதெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு நாம் வாழ செய்திடுவா. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொட மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமாடா சும்மா இருங்க. என்ன? நான் 10 மாதம் சுமந்து பெத்தேன். ஆ, என் தாலி யாருந்தா கூட பரவாயில்ல, பரவாயில்ல. நீ செத்தா கூட எனக்கு பரவாயில்ல, பரவாயில்ல. நீ தேவையில்லை. என் பிள்ளை தான் வேணும். போ. நான் மாதிரி தர்ம பத்தினி உலகத்துல நிறைய பேர் இருக்கானா? சும்மா சொல்லக்கூடாது. கனவை செத்தாலும் பரவாயில்ல, இவன் தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா புள்ளதான் முக்கியம். டேய் கோபாலு, ஐயா வாங்க. தம்பி வந்தியா இல்லடா? டேய் வாடா. சைலன்ஸ்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் என்ன பேசுறான்னு கேட்குமா, அப்பதான் உங்களுக்கு. எத்தனை மாசம் சொந்தீங்க? என்ன நடந்தது? டேய் இங்க அவன் ஒரு ரோல் போட்டு லொங்க இருக்கிறான். நான் சௌகரியமா தீவன் வெட்டி சாப்பிடுறேன். சரியா? ஒரு டீ குடிக்க சொல்ல அடிப்பாங்க. கொஞ்சம் மாற்ற மனசாட்சி அடிப்பாங்க. நீங்களோட கஷ்டம். போய் சரி டீ குடிக்க போனா. டேய் என்னன்னா சொன்னாலே கேட்டியா? என்ன சொன்னாங்க? நான் செத்தாலும் பரவாயில்லையா, அவ தாலி அறுத்தாலும் பரவாயில்லையா? அத்தட்டு விடு. டீ அவனை வாங்க சொல்ல அவனை. சைலன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. வாங்கலாமா? போடு. நீ வார் போகாரு. என்ன குழந்தை என்ன பண்ணிக்கிறப்பா? இந்த குழந்தை வார் போட்டாங்களா? உலகத்துல குழந்தை நீதான் பத்துருக்காங்களா? குழந்தை பத்துக்கல. ஆமா ஆமா. நான் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்தா. அப்படிலாம் படாதண்ணா. படம் மாதிரி தானே அடிப்பாங்க. அது ஓன் வாச்சுருவாங்களா? குழந்தை குழந்தை கம்பல் படுத்துக்குது. உடுவாய் நல்லா போல ஒரு பத்தி நீதான் பத்துக்கா. என் கண்ணு எதிர டீ தர உள்ள சொமாகரவனா குடிக்கிறான். என்ன சொன்ன? தாலி அறுத்தாலும் பரவாயில்லையா? நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. 10 மாசம் சொன்னாலும் உலகத்துல நிறைய பொம்பளைங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி திரிறாளுங்க. யார கேளா? 10 மாசம். நான் 10 மாசம் சுமந்தேன். நான் 10 மாசம் சுமந்தேன். ஒருத்தவங்களை எவன் 10 மாசம் சுமக்க சொல்றான்? ஏன் சுமக்குற? நாங்க சுமக்க சொல்றோமாண்டா? கேவியா கம்முன்னு உட்காரு, பேசி முடிஞ்ச வரைக்கும் வாயை தோத்துறாங்க. வாயில களிமண் வாரி வச்சிருக்காங்க. மோசமான லக்காடி பையனா. அமைதியா இருமா. என்னமா பேசுற? வீட்டு பிள்ளை அடிக்கிறாங்க. உங்க பேர் மேல இருக்கு, உங்க பேத்தி மேல யார் அடிக்கிறாங்க? அவன் வீட்டு புள்ள அவன் அடிக்கிறான். நீ ஏன் பேசுகிற? இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு கொஞ்சம் அவன் வீட்டு புள்ள மறுபடியும் தண்ணி கொண்டு போறாங்க. உங்களை யாரா கேட்டாங்களா? மோசமான பொறும்போக்கு நானு. இப்பதான் அந்த அம்மா இப்பதான் மூச்சு என்னடா கூத்து வச்சிருன்னு கேட்டுச்சு. பச்சை பந்தல தாலி அறுக்கணும். கல்ல வாரி அடிக்கும் பொழுது கம்முன்னு உட்காருங்க. என் குடும்ப விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. ஆமா சொல்லிட்டேன் நானு. குடும்பத்துக்குள்ள ஆயிரம் நடக்கும். குடும்ப விஷயத்துல தலையிட்டீங்க ஒரே பாம். ஆமா மேல போட்டி அப்படியே கீழே போட்டி ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. எங்க ஐயா போட்டாருன்னா பாமா அப்படியே ஆட்டோ கொண்டு. ஆட்டோ போ. டேய்
கேட்கறாள நான் 10 மாசம் சுமந்த 10 மாசம் சுமந்துன்னு இவளை யாரு 10 மாசம் சுமக்க சொல்றது? நாங்க சுமக்க சொல்றோமா? சுமக்க சொல்றோமாடா? ஏன் 5 மாசம் நீ சும 5 மாசம் எங்களாட கூட நாங்க சுமக்க மாட்டோம் சொல்றோமா? சொல்றா 5 மாசம் இவ்வளவு சுமந்து 5 மாசம் எங்களாட கொடுத்தா நாங்க சுமக்க மாட்டோம் சொல்றோமா? யாரு கேளா நான் 10 மாசம் சுமந்தேன் 10 மாசம் சுமந்தேன். இந்த 10 மாசம் சுமக்கத்துல இவங்க பண்ற அமகள் இருக்குது பாரு. இம்மாத்த மாசம் கிடையாது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கலர் கலரா வழியில போட்டுக்கிட்டு கலர் கலரா பூ வச்சுக்கிட்டு கலர் கலரா சாப்பாடு வர 5ஆம் மாசம் பூ முடிக்கணும் 7ஆம் மாசம் பூ முடிக்கணும் 9ஆம் மாசம் சீமந்த மணி எதிர்பார்த்து வச்சு வீடு வரைக்கும் போகணும். யாருக்காக அமைதி அமைதியா நீங்க முக்கியமான காட்சியில தொண்ணு பேசணும். இந்த கதை தான் ஓனன்னு கேட்டு வச்சுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒண்ணுமே புரியாது. நல்லா விடுறா இவன் சொல்றாள் நான் சத்தாலும் பரவாயில்ல தாலி அர்த்தாலும் பரவாயில்லன்னு. பொம்பளையோட வழக்கமே தாண்டா. உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆமா நான் தொட்டு தாலி கட்டணும் முதற்கொண்டு என்ன பெத்த வரைக்கும் ஆமா எப்படியே இரட்டை பிள்ளைல வாழக்கூடிய பெண்கள் 2 நிலைமையிலையா? ஆமா எப்படி கல்யாண நாள் பூசல அதுக்கு பண்ற அம்மக்களை கொஞ்சமா நெஞ்சமாடா. என்ன சொல்றா? கல்யாண நாள் பூசல கேளா மாமா டீ போட்டுமா மாமா சுடு தண்ணி எடுத்து வைக்கணுமா டீ தான் போயிடுச்சு மாமா சாப்பாடு வைக்கணுமா அப்படி இருக்கும்போது ஆரம்பத்துக்கா மாமா 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 கொஞ்சம் எத்தனை மாசம் 3 மாசம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் மொத்தம் 90 நாள் இது 3ஆம் மாசத்துக்கு கொஞ்சம் கரு தங்கிடும். எப்படியா அங்க இருந்து பாதி பாசி இங்க வந்துரும் எப்படியா அந்த குழந்தை மேல எப்படியா அதுக்கப்புறம் மாமான்ற வார்த்தை மறைஞ்சிரும். மாயா உக்காரு டீ சாப்பிடுறியா சுத்தி நிறுத்திக்கிட்டா பட்டும் படாம பொம்பளையோட வாழ்க்கை. ஆமா ஆம்பளை அப்படி கிடையாது. ஆம்பளை வந்து பாவண்டடி. ஆமா சத்தியமா சொல்றேன், ஆம்பளையா பிறக்கத்தே பெரும் பாவம். ஆம்பளையா பிறந்துட்டு அவன் படுற கஷ்டங்குது பாரு கொஞ்சம் நஞ்சமா இம்மாத்த அம்மாத்தம் கிடையாது. ஆமா எப்படி ஒரு ஆம்பளை வெளியே போறான் அவங்க விரும்பி கேட்டாங்க, அவங்க தான் பேசினாங்க பாதி நாடகத்தை நீ விட்டுரு. கொஞ்சம் அமைதியா இருந்தா உலகத்துல ஆம்பளை படுற பாடு பெண்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஆம்பளைங்க வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுல இருக்கிற பெண்டாட்டி கிட்ட சொல்ல மாட்டான். நான் இன்னைக்கு இவ்வளவு போன இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க வீட்டுல அவங்க எப்படி இருந்தாங்களோ, யாரு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி மனைவி தாய் வீட்டுல மனைவி எப்படி இருந்தாலும், ஆனா நம்ம கிட்ட வந்த பிறகு அவன் மகாராணியா இருக்கணும். ஆமா எப்படியே மகாராணியா இருக்கணும் நினைப்பான் ஒரு ஆம்பளையும். அவன் வீட்டை விட்டு வெளியே போறான், காலையில போய் மாலையில வீடு திரும்புறான். வீட்டுக்கு போய் சேர்ந்து வீட்டுக்கு வந்தா தான் நல்ல ஆம்பளை வாழ்க்கை. உண்மைதான். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு? தோராயமா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்க. அவன் எந்த வேலை 30 நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிச்சு வந்து கொடுப்பான் பொண்டாட்டி கிட்ட. ஆனா வீட்டுக்கு என்ன பண்ண தெரியுமா? ஆன்லைன் ஷாப்பிங்ல எடுத்துக்கும் போனேன். 1000 ரூபாய்க்கு புடவை போறது, 1000 ரூபாய்க்கு நெக்லஸ் போறது, லிப்டிக்கு. ஏன்டா அந்த அது வேற செருப்பு போடுது அதை போட்டுக்கிட்டு நல்லா சித்திர மாசம் சேன மாசம் சூத்த தூக்கி நடக்குமா அந்த மாதிரி நடக்குது. இந்த ஒரு கேட்டு பாரு ஆம்பளை வந்து கேட்பான், ஏமா நான் 30 நாளா சம்பாரிச்சேன், குடும்ப செலவு 5000 போனா கூட வச்சு 25,000 இருக்குமா எங்கன்னு என்னங்க நான் 2 புடவை வச்சுக்கினேன். ஆம்பளை என்ன பண்ணுவான்? வர்ற கஷ்டத்துக்கு சரி எடுத்துக்கணுமா அவ்வளவுதான். என்ன அப்படி ஆம்பளை படுற கஷ்டத்தை வாங்கி வச்சுக்கின்னு அண்ணன் கூட வச்சுக்கின்னு ஓட்ட உக்காந்துக்கின்னு ஊரு கட்டி பேசிக்கின்னு ஊரு சோறு ஆக்கிட்டு பரவாயில்ல. அது விடு, நான் தெரியாம தான் கேக்குறேன்டா. ஆம்பளை கஷ்டப்படுறான், ஒரு 5 ஏக்கரா சொத்து சேர்த்து வைக்கிறான். அந்த சொத்து விதிவசத்தால அவன் செத்துட்டான். யாரு? அப்ப செத்துட்டான். அந்த சொத்து யாருக்கு சொந்தம்? உன் பிள்ளைக்கு தான் சொந்தம். என் பிள்ளை இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே அவங்க மகனுக்கு தான் சொந்தம். அப்பனுக்கு பிள்ளைக்கும் தெரியாத பொண்டாட்டிக்கும் தெரியாத. வங்கி கணக்குல ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த பணம் யாருக்கு சொந்தம்? பேங்க்காரனுக்கு சொந்தம். நான் செய்யற பாவ புண்ணியம் அனைத்தும் உன் பிள்ளைக்கு தாங்க.
பிள்ளைக்கு தானே? எல்லாமே பணங்கன்னா சொத்து சுகம் எல்லாமே பிள்ளைக்கு தான். எல்லாமே பிள்ளைக்கு தான். ஆமா. நான் சேர்த்து வைக்கிற சொத்து என் பிள்ளைக்கு போய் சேரணும். நான் சேர்த்து வைக்கிற பணம் என் பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆமா. நான் செய்யற பாவ பண்ண கர்ம வினை எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கணும். ஏன் அப்பனுக்காக புள்ள உயிர் கொடுத்தா என்ன? குத்தானா 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 கொடுத்தா என்ன? அட திருட போறதே திறமசாலி பொறுத்து திறமசாலி பொறுத்து குத்தானா கம்ப்ளைண்ட் குறா. ஏய் இதுல என்ன கேக்கட்டுமே? என்ன கேக்கட்டும் அவரு போடா மயிரிட்டு போயினாரு. போடா ஊட்டுங்க. சரி வருங்க. யார் மயிரா? இல்லங்க மயிரிட்டு போற அளவுக்கு பெரிய ஆளு. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன். சரி விடு, இதெல்லாம் விடுறா. ஒரு நாடு நல்லா இருப்பதுக்காக ஒரு ஊரையே அழிக்கலாம். ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னாக்கா ஒரு வீட்டையே அழிக்கலாம். குடும்பத்தை அழிக்கலாம். வீடு நல்லா இருக்கணும்னாக்கா ஒருவனை பலி கொடுக்கலாம். ஒருவனை பலி கொடுத்தால் தான் இந்த வீடு நல்லா இருக்கணும்னாக்கா கண்டிப்பா அவனை பலி கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது என் நாடு, இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு இவனை பலி கொடுத்தா என்ன? ஆட கம்யூனிட்டி பையன் போற வழியில எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான். யாருக்கு பலன் தானே போதும். ஆட பாம்பு கட்சி செத்து போறான். யாருக்கும் பயனில்லா தானே போகுது. பின்னாடி பாத்துக்கிறாரு. ஏன்னா கட்சி செத்துட்டா சும்மா தான் கம்யூனிட்டியா குழிவெட்டு இல்ல சும்மா போற உசுறு ஒண்ணு குத்தானா ஆரம்பத்திலே கூப்பிட்ட வாடா பலிக்குன்னு. பலிக்கு வந்திருக்கலாம்ல. என் வீட்டு பேண்ட் கீஞ்சிருக்கு மாடா. வீட்டு கீஞ்சு போச்சு. பேண்ட் கடை மணி நேரம் லோல் போட்டுக்கிறா. சரி, இவன் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாக்கா இன்னைக்கு ஊர் மக்கள் அனைவரும் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்களா? என்ன மாதிரி நல்லவன் யார் ஆகுறாங்க? பெரியமா கையெழுத்துக்கு முடிதா என்ன? அந்த அளவுக்கு நான் நல்ல வேண்டாம். நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரே பாடுபாடு செய்ய மாட்டேன் நானு. நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாரு. எனக்காக பாடுபாடு கோலபஸ் ஒரு புள்ள உயிரே போகுது ரோல் போட்டுக்கிறாங்க. அவன் தாண்டா உத்தமம் பச்சரித்த புள்ள. கத்த அப்பனை அடிக்கிறது, அவனை திட்டுறது, வீட்டு விட்டு வெளியே தத்துது. சரி இதெல்லாம் விடு. பெண்கள் இரட்டைப்பு நிலையில வாழறாங்கன்னு சொன்ன பாரு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிப்பான். எட்டாந்து பொண்டாட்டிகள் கொடுப்பான். அந்த பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தும். குடும்பத்தை நடத்தி குடும்பத்தை பெரிய அளவுக்கு மேல கொண்டு வரும். யாரு? பொண்டாட்டி. அந்த 30,000 சம்பாதிச்சு கொடுக்குற ஆம்பளையோட கஷ்டம் பொம்பளைக்கு தெரியாது. அப்ப தெரியாது. ஆம்பளை நல்லவனுங்க. உண்மையில ஆம்பளை நல்லவன்டா. மனசு வேதனையோட சொல்றேன் நானு. என்ன புள்ள வளர்த்தம் பாரு. அதுங்காரமா எடுக்காது. பிறந்த உடனே அது பிறந்ததுல இருந்து அதுக்கு வாங்கி போறதுல இருந்து தீனி வாங்கி போறதுல இருந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்துல இருந்து பால் வாங்கி கொடுத்துல இருந்து அது இந்த ஆக்கா அறக்கும். என்னென்ன பண்றோம்? அது ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்கு பீஸ் கட்டணும். எவ்வளவு லோன் போறான் தெரியுமா ஒரு ஆம்பளை? பொண்டாட்டி கட்டி தான் கஷ்டப்படுறான்னு பார்த்தாக்கா இதை பெத்துட்டு வர அவன் கஷ்டப்படுறான்டா. என்ன பண்ணது? அது கல்யாணம் பண்ணாதான் இருந்திருக்கணும். இல்லறம் இல்லாத வாழ்க்கை நரகத்துக்கு சமம். உண்மைதாங்க. இல்லறத்தோடு இருப்பது தாண்டா சொர்க்கத்துக்கு சமம். அப்படி இருக்கும் போது இவனை வளர்த்து ஆளாக்குறோம். இதெல்லாம் விடுறா. அப்பனுக்காக உயிர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பெண்கள் இரட்டை பிள்ளைன்னு சொன்ன பாரு. சொல்லுங்க. இந்த இடத்த முக்கியமா கவனி. சொல்லுங்க. இப்ப ஆம்பளை கையில வருமானம் வர வரைக்கும் ஆம்பளை கிட்ட வாங்க போங்க சாப்பிடுங்க உக்காருங்க படுங்க அப்படின்னு ஆம்பளையோடைய நிழல்ல வாழறது. இதுவே புள்ள கொஞ்சம் படிச்சு பிறலாயிட்டான். ஒரு வேலைக்கு போயிட்டான். அவன் ஒரு சம்பாதிப்பான். எவ்வளவு சம்பாதிப்பான்? மாசம் 10,000 தான் சம்பாதிக்கும். 10,000. அந்த 10,000 கையில கொடுத்த உடனே இவ போடுற ஆட்டங்குது பாரு. எங்கடா சம்பாதிச்சான்? 10,000 சம்பாதிச்சு கொடுத்ததுக்கு அதுல இருந்து இங்க இருந்து பாசம் போயிடும். புள்ள மேல திரும்பிடும். ராஜா ஏந்திர வேலைக்கு போனா சுத்தண்ணி வைக்கணுமா, டீ போட்டுமா, சாப்பிடறதுக்கு மாட்டி திரும்ப என்ன பண்ணுறது அங்க கேப்பா. புள்ள கிட்ட அப்போ முதல்ல யாருக்கிட்ட? கணவனுடைய வருமானத்துல வாழறது முதல் நிலை. புள்ள வருமானம் வந்தோடனே புள்ள கிட்ட வாழறது இரண்டாவது நிலை. அவன் தப்பி தவறி கேட்பான். அம்மா அப்பா எங்கம்மா போகிறாரு தான் கேட்பான். அந்த மாதிரி தான் கேட்பான். இவ சொல்லுவா பாரு ஒரு பதில். சூப்பரான பதில். அந்த பொட்டை குடிச்சிட்டு எங்க புளியா மரத்தடியில பட்டு கிடக்குறானோ எதா? ஆமா புளியா மரத்தில் இருக்கிறவன் தூக்கி வந்து ஆட்டோ வச்சு மாறிடுது. பொட்டை புளியா மரத்தை படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றது. ஏன் வருஷம் புள்ள வளர்ற வரைக்கும் ஆம்பளை கஷ்டப்படுறான். ஏதோ ஒரு நாளைக்கு உடம்பு வசதிக்கு
சரக்கு சாப்பிடுறான் ஏதோ சாப்பிட்டு போறான். அவன் பொண்டாட்டி தான் சொல்லணும் நல்லவள இருந்தாக்கா என்ன பண்ணோம்? ஏங்க வெளியே எங்கேயும் சாப்பிடாதீங்க வா இந்த வீட்டுக்கு வந்துரு. வீட்டுக்கு வந்துருங்க. உன் உயிர் எனக்கு முக்கியம். ஆமா வீட்டுக்கு வந்துரு. நீ தான் தெய்வம். நீ வந்து உக்காரு. நான் என்ன கேக்குறேன்னு தரேன். எப்படி ஓய்ச்சி கழிச்சு குடிச்சிட்டு ஒரு ஆம்பளைக்கு ஏன் ஒரு ஆம்லெட் போட்டு குத்தாயினா இல்ல ஒரு ஆப்பாய் போட்டு குத்தாயினா அட்லீஸ்ட் ஒரு முட்டை பொடி மாஸ் இல்ல ஓல கருவாடு ஓல குத்துல போட்டு சுட்டு தரத்துல அப்படி ஆம்பளை கவனிக்கிட்டு இல்ல ஒன்னாங்க பாத்தனா ஆம்பளை பாதி பேர் குடிகாரன் ஆகிறதுக்கு காரணமே ஓட்டுகிற பொட்டாட்டிட்டு பேய் அடக்கிறதுக்கு தாண்டா. என்ன பண்ண அந்த பிசாசு உள்ள விட்டாதான் ஓட்டுகிற பேய் அடக்க முடியுது. என்ன பண்ண இல்லன்னு வச்சுக்கா ஏறி மேய்ச்சிடுறாங்க. அது ஒண்ணுதான் 10 பேருக்கு இருக்கிறதுக்கு சமம். ஆமா திக்கத்தவனுக்கு சரக்கு தான் தெய்வம். ஆமாங்க அப்படி இருக்க போது அவன் எங்கடி அனுப்புற? எங்க போறான்? எங்க அனுப்புற? எங்கடா போட்டோம். எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். ஓ எனக்கு என் கணவர் நீ தேவையில்லை. என்னுடைய பிள்ளை சொல்றாளே நான் இல்லாம அந்த பிள்ளை பெத்துக்கனாலா? கட்டியாடியே யார் சொல்றது? அது என்னுடைய ரத்தமா இருந்தாக்கா உண்மையிலேயே அவன் எனக்கு பிறந்தவனா இருந்தாக்கா இப்படி உயிருக்காக பயந்து ஓட மாட்டாண்டி. அடி கண்டவனுக்கு கால் தூக்கின தேவையா வெள்ளார போய் எவன் கூட படுத்து அவனை பத்த என் பிள்ளைக்காக நான் சொன்னதாங்க நீ அப்ப நான் சொல்ல நீ அப்பனே கிடையாது. அப்ப நான் படுக்காத எவன் கூட படுத்து பிள்ளை ஆமா பழைக்கட்டமா? ஆமா டேய் அந்த கட்சி இந்த தேவடியால வெட்டு முதல்ல உயிர் போட்டோம் அப்புறம் அவனை நான் வெட்டுறேன். டேய் மொத்த அப்படியே ஓடும் போடா கண்டனுக்கு போறதா போடா போடா. அப்பா வேண்டாப்பா. ஏம்பா சொல்வதை கேளுங்கப்பா. ஏம்பா அம்மாவை என் கூட அனுப்பிடுங்கப்பா. பலிக்கு வரியா இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல பலிக்கு வரியா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு எல்லாத்தையும் விட்டுறேன் நான். வரமாட்டேன். நீ வரவே தேவலடா. என் மேல உனக்கு பாசம் கிடையாது. எந்த பிள்ளைக்குமே அப்பா மேல பாசம் கிடையாது. ஆத்தா மேலதான் பாசம் அதிகம். அது இன்னைக்கு வரைக்கும் ஆனா எனக்கு நீ முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை காலுக்கு தேவை நல்ல பலி. அது உன்னை வட்டி வழி கொடுத்தாங்க உன் தாயை வட்டி வழி கொடுத்தாங்க. அப்பா உங்களுக்காக இல்லாவிட்டாலும் என்னுடைய தாயோட உயிருக்காக நான் பலிக்கு வரப்பா. என்னுடைய பிள்ளை என் பிள்ளை இப்ப என்ன பண்ணுவேன் என் மக அச்சு வலிக்குதா? இல்லப்பா கை போட்டுக்கிற வலிக்குதுன்னா இல்லப்பா வலிக்கல இல்லப்பா. இப்ப என்ன பண்ணுவேன் என் மக வலிக்கு வரட்டா இம்மா நேரம் எதுக்கு காயான்னு கட்டி காயாட்டம் இருக்கட்டும். என்ன இப்போ யாருக்காவது பலி வரல வெட்டி பலி கூட வரல அது போதும் எனக்கு. இந்த பலி வரல படப்பா பலிக்கு அப்பா என்னுடைய உயிர் போகும் தருவாயில் என்னுடைய தாய்க்கு இறந்த பிறகு செய்யக்கூடிய ஏவ சலுகைகளை நான் உயிரோடு இருக்கும் பொழுது நானே செய்து விடுகிறேன். நீயும் பெற்று வைக்கிற அப்படி கம்ப்ளைண்ட் பத்தியா இப்ப சைக்கிள் ஒண்ணு வலிக்குது. என் மகனை பாத்தியா சொன்ன ஒரு வார்த்தை கேட்டியா? உலகத்தில் பிள்ளையாக பிறந்தேன் தாய்க்கு தகப்பனுக்கும் தன்னுடைய உடலிலிருந்து உயிராகி தாயோடைய உதிரத்தையும் சதையும் கொண்டு உடலாக உருவாகி இந்த மண்ணில் நான் பிறந்தேன் அப்பா. ஆனா மகனாக பிறந்தால் தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டியது ஈமை சடங்கு. இறந்த பிறகு போடுவாண்டா கொல்லி புல்ல. ஆனா என் மகன் என்ன சொல்றான்? அப்பா நீங்க என்ன வெட்டி பலி கொடுத்து நீங்க வரம்பர போறீங்க. ஆகையால
உங்களுக்கு அழிவு என்பது உலகத்தில் கிடையாது. கிடையாது. ஒருவேளை நான் இறந்த பிறகு ஏய், என் தாயானவள் இறந்து விட்டார் அவளுக்கு கொல்லி போட்டு ஈமை சடங்கு செய்ய முடியாத பாவியாக நான் மாண்டு வளர்ந்து விட்டால் உலகம் என்ன பேசும்? என்ன பேசும்? நாடாள பிறந்தவன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு குலக்குழந்தாக தோன்றியவன், தாய்க்கு கொல்லி போட கூட தகுதி இல்லாதவன் என்று தரங்கட்டமாக பேசுவார்களே என்று நினைத்து தாய் உயிரோடு இருக்கும் போது நான் ஈமை சடங்கு செய்து என் தாய்க்கு நான் கொல்லிட்டு சொல்றா பாத்தியா? இவன் தாண்டா புள்ள. டேய், உலகத்திலே பிள்ளை பிறக்கின்றது. ஆமா, சிலர் பிள்ளை இல்லாமல் கூட வருந்துகின்றார்கள். உண்மைதாங்க. தனக்கு ஒரு மழை வாக்கம் கிடைக்காதா என்று வருந்துறாங்க. எத்தனை கோயில்களும் போறாங்க, தெய்வத்தையே வணங்குறாங்க. ஆனா பிள்ளை பிறப்பது எதுக்காக தெரியுமா? தன்னுடைய தொப்புள் கொடி உறவா தாலி கொடி உறவா என்று பார்த்தால் அவ என்ன உரைத்தா? என் தாலியா இருந்தாலும் பரவாயில்ல, தொப்புள் கொடி உறவு தானே எனக்கு முக்கியம்ட்டா. ஆமா, ஆனா என் மக அவ உயிரோடு இருக்கும் போது நான் கொல்லிட்டேன்ட்டா. தப்பு கிடையாது. ஒரு பிள்ளை பிறந்தாக்கா தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டியது கடைசியா இருற அந்த கொல்லிக்காக தன்னை பெற்று இந்த பூமிக்கு அறிமுகம் படுத்திய தன் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமை சடங்கு. அதை செஞ்சா தாண்டா அந்த 66 காத தூரம் இருக்கும் யமன் கோட்டை அந்த ஆன்மா போய் அடையன்னு சொல்லுவாங்க. பிதுர் கடன், அது பேர் தான். அந்த பிதுர் கடன் செலுத்தாவிட்டால் எந்த ஆன்மாவும் பூலோகத்தில் தான் உலக தவிர யமன் கோட்டை ஒருபோதும் போகாது. ஆகையால் என் மக சொன்ன பிரகாரம் ஒண்ணு விடாத அவன் ஆசைப்படுறது எல்லாத்தையும் உலகத்தில் பெற்றால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மலடியாக இருந்து விட வேண்டும் என்பதற்கு உன்னுடைய மக ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப ஒத்துக்கிறேன், அவன் யார் ரத்தம் தானே. உனக்கு செய்ய வேண்டிய ஈமை சடங்கு அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் நீ எதையும் மறுப்பே சொல்லக்கூடாது. அனைத்தையும் பொறுமையா ஏத்துக்க. நீ விருப்பப்பட்ட செய்யலாம்.